என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி மேலே போகும் தான் சொல்லியிருந்தோம். எப்படி இந்த வியாழக்கிழமை முடிஞ்ச அதுக்கு பக்கத்துலேயே நிஃப்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போயிடும். இனிமேட்டு இந்த சேனல் பேனல் கீழே வந்தால் மட்டும் தான் டவுன் சொல்லியிருந்தோம். இதுக்கு பக்கத்துலேயே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மேலே போயிடும் தான் சொல்லி நம்ம வியாழக்கிழமை சொல்லியிருந்தோம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நேற்று என்னால் வீடியோ அப்டேட் கொடுக்க முடியல. ஸோ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே நிஃப்டி மேலே போயிட்டாங்க. ஸோ இது எது வரைக்கும் போவாங்கன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் பேனலோட பாட்டம்ல இருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க திரும்ப இந்த டாப் வரைக்கும் போய் ஆகணும். சரிங்களா, இது நாளைக்கே நடந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைங்க. நாளைக்கு என்ன பாசிபிள்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நாளைக்கும் இதே மாதிரி இப்படி பக்கத்துலேயே ஓப்பன் ஆனாங்க அப்படின்னா கீழே, அதாவது இப்ப முடிஞ்சிருக்காங்க 24,800. சரிங்களா, இதுல இருந்து சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்ற பேர்ல எது வரைக்கும் வரலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 24,750 அல்லது 725 வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு. வந்துட்டு திரும்ப மேல எவ்வளவு தூரம்னா டார்கெட் வந்து 25,000 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நிறைய இருக்கு. மார்க்கெட் அப்ரைல் நடக்கிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்கு until there is a global issue. சரிங்களா, அப்படி எதுவும் இப்போ இல்ல. அது மாதிரி இருந்தால் மட்டும் தான் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு. ஸோ நிஃப்டி என்னோட லாங் டேர்ம் டார்கெட், அதாவது லாங் டேர்ம் மீன்ஸ் ரொம்ப லாங்லாம் இல்லை, இந்த மாதம் எண்டில், அதாவது ஜூன் 29 எக்ஸ்பைரிக்குள்ளார நான் எதிர்பார்க்குற இடம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த சேனல் பேனலோட டாப்புக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இதுதான் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ். அடுத்தது வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தேன், வியாழக்கிழமை வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். நிஃப்டி சூப்பராக முடிஞ்சிருக்காங்க, பாட்டம்ல இருக்காங்க, பை பண்ணுறதுக்கான சரியான இடம் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்க, நான் சொன்ன மாட்டோமே இன்னைக்கு கிட்டத்தட்ட 450 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்காங்க. காலையில் ஓப்பனிங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா கூட நல்ல ஒரு ரேலி இருந்திருக்கும். இது என்னை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்னதாங்க இப்பயும் சொல்கிறேன், இதுதான் என்னோட டார்கெட். சரிங்களா, அது வரைக்கும் பேங்க் நிஃப்டி தாராளமாக வச்சுக்கலாம். அந்த இடத்துல என்ன மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆகுன்றதை பொறுத்து நான் அடுத்த அப்டேட் கண்டிப்பாக தரேன். அது வரைக்கும் நீங்கள் நிஃப்டியை பேங்க் நிஃப்டியை தாராளமாக ஹோல்ட் பண்ணலாம். இதுதான் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட அப்டேட். இது மட்டும் வீடியோஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.